இஸ்லாமிய உறவுகளே பாருங்க, ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய ஒரு செய்தி 3858வது ஹதீதாக இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் அப்படியே நிற்கிறாங்க, சஹாபாக்கெல்லாம் போராடுகின்ற பத்ர் யுத்தம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொல்ற வரைக்கும் யாரும் முந்தக்கூடாது, எல்லாருமே அப்படியே இருக்கணும், நான் சொன்னா தான் நீங்க போகணும். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் முந்தி போங்க, காபிர்களை தாக்குங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கூமு இலல் ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து, போங்கள் சுவர்க்கத்தின் பக்கம் போங்கள், வானம் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து போங்கள் அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் யக்கூலு உமைர் இப்னு ஹுமாம் அல் அன்சாரி, உமைர் இப்னு ஹுமாம் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய மனிதர், அன்சாரியை சேர்ந்தவர், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜன்னத்துன் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து, قال نعم, அல்லாஹ்வுடைய தூதரே, சுவர்க்கம் வானம் பூமியை விட விசாலமானதா, அவ்வளவு பெருசா? யுத்தம் நடக்குது, ரசூலுல்லாஹ்வோட பேசுறாரு, ரசூலுல்லாஹ் போங்கன்னு சொல்றாரு, அப்படியே வானத்தையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் போங்கன்னு சொல்றாரு. இவர் யா ரசூலுல்லாஹ், சுவர்க்கம் வானத்தையும் பூமியையும் விட விசாலமானதா? நாம் ஆமன்னாங்க ரசூலுல்லாஹ். பகின் பகின் ஹா ஹா ஹா, அவர வார்த்தை ஹா ஹா ஹா, என்னப்பா ஹா ஹான்னு சொல்றீங்க? அவர் ஈட்டி போடுற பேக்கில் இருந்து ஈத்தம்பழத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்டு இருக்கிறார். வேற டப்பாவெல்லாம் இல்லை, ஈட்டியும் அதுக்குள்ள ஈத்தம்பழமும் அதுக்குள்ளான். ஈட்டி போடுற பேக்கில் இருந்து ஈத்தம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருந்தவர் பகின் பகின் ஹா ஹா அல்லது துபு துபு அப்படியே துப்பிட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா ஹா ஹான்னு சொல்றீங்க? அப்பதான் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இந்த ஈத்தம்பழம் தின்ற நேரம் கூட என்னை, இந்த உலக வாழ்க்கை என்னை பிடித்து கொள்ளாமல் இருக்க வேண்டும், அதனால் அதை வீசிவிட்டு நான் ஓடுகிறேன் என்று வயிற்று பசிக்காக சாப்பிட்ட ஒரு ஈத்தம்பழத்தை கூட ரசித்து ருசித்து சாப்பிடாமல் அப்படியே காரி துப்பிவிட்டு ஓடிப்போய் யுத்தத்துக்கு சென்று போராடி இந்த உலகத்தில் ஷஹீதானவர்கள் சஹாபாக்கள் என்றால், அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் மரணத்தை விரும்பியே வாழ்ந்தார்கள். மரணம் வராதா வராதா, யுத்தம் வராதா வராதா, கலவரம் வராதா வராதா, வெட்டப்பட மாட்டோமா, கொல்லப்பட மாட்டோமா, வானம் பூமியை விட விசாலமான ஒரு பெரியதொரு சுவர்க்கத்துக்கு போக மாட்டோமா என்ற அங்கலாய்ப்பு உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நம்மட இளைஞர்களையும் யுவதிகளையும் பார்த்தா இதுக்கு ஒப்போசிட். இப்போ கிட்டத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு, பார்த்தீங்களா? இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இந்த ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் போட்ட கூத்த இன்னைக்கு சோசியல் மீடியாவில் யாரோ எடுத்து பரப்பிட்டாங்க. அவங்களுக்குள்ள தான் ஆள் எடுத்துச்சு. பெரிய பட்டம் படிக்கக்கூடிய புத்திசாலிகள் என்று இன்றைக்கு உலகத்தில் தன்னை மார்பு தட்டி பேசக்கூடிய பெரிய இடம் இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் என்றால் அது பெரிய இடம். ஆனால் அரசாங்கம் வந்துக்கிட்டு இந்த மதுவில் நிறையவே, போதை வஸ்துவில் நிறைய கவனமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு அங்கால ஒரு கூட்டம் இளைஞர்களும் யுவதிகளும் ஒண்டா கிடந்துக்கிட்டு, ஒண்டா இருந்துக்கிட்டு, இவ கட்டிக்க இவர், அவ கட்டிக்க அவன் தண்ணியை தூக்கி ஊற்ற, இவன் தண்ணியை தூக்கி ஊற்ற, அதை பிடிச்சி இவர்களுக்கு மரத்தை காட்டி இதுக்கு கிஸ் பண்ணுறான்னு சொன்னால் அவன் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு மரத்தை கிஸ் பண்ணுற அளவுக்கு எவ்வளவு படிக்கக்கூடிய இளைஞர்கள் மடையனாக மாறி இருக்கிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் படித்து இந்த சமூகத்தில் என்ன செய்யன்னு கேட்குறேன். அதனால தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா அல்லாஹ், பிரயோஜனமான கல்வியை தாண்டு கேட்டாங்க. கல்வி வேணும் தான், பிரயோஜனமா இருக்கணும். ஒண்ட கல்வி ஒரு கட்டையை போய் கிஸ் பண்ற அளவுக்கு ஒன்ன வளர்த்துட்டுண்டா நீ எப்படி நல்ல பிள்ளையா வரப்போறாய்? உண்ட உம்மாவும் வாப்பாவும் இதுக்கா உன்னை அனுப்பின யூனிவர்சிட்டிக்கு? வாப்பா கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு, மேசம் வேலை செஞ்சு, படு வேலை செஞ்சு, மீன் பிடிக்க போய் கஷ்டப்பட்டு வாப்பா ஒவ்வொரு மாசமும் காசு அனுப்புற. அவர் படுற வேதனை அல்லாஹ் அறிவான். நீ போய் வாரவனையும் போறவனையும் கூப்பிட்டு கட்டைக்கு கிஸ் பண்றாண்டு அந்த சேத்து தண்ணியை எடுத்து பிள்ளைகளுக்கு ஊற்றி அவங்க இவங்களுக்கு ஊற்றி துரத்தி பிடிச்சி கூத்தும் கும்மாளமும் இன்றைக்கு பெரிய உயர்தர அறிவை படிக்கக்கூடிய பெரிய மாணவர் சமூகத்தில் நடக்குது என்றா, இதை பார்த்துக்கிட்டு இன்றைக்கு அரசாங்கமும் சும்மா தான் இருக்குது, படித்து கொடுக்குற அங்கே இருக்கிற பெரிய பெரிய டீன் கீன் எல்லாம் சும்மா தான் இருக்குது.
ஆனால் இன்றைக்கு சமூகம் இதில் ரசனையையும் ருசியையும் கண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்கள் இறைவனுக்காக, இறைவனுடைய வார்த்தைக்காக, இறைவனுடைய சுவர்க்கத்துக்காக இயங்க வேண்டியவர்கள் எதுக்கோ இன்றைக்கு இயங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனையான, ஒரு சோகமான ஒரு வரலாறு என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒன்று,